வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செலிபிரிட்டியோட லைஃப் ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். இவங்க சாதாரணமா வெற்றியை தொடல. எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம சின்ன சின்ன ஹோஸ்ட் பண்றது, அதுக்கடுத்து சின்ன சின்ன மாடலிங் பண்றது, அந்த ஸ்டேஜுக்கு அடுத்து தான் நடிக்க வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல தன்னோட கெரியரை தெலுங்குல ஆரம்பிச்சாலும் அதுக்கடுத்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பாலிவுட்லயுமே சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சூப்பர் ஸ்டாரா மாறி இருக்கிறதுக்கு அவங்களோட உழைப்பு மட்டும் காரணம் கிடையாது, அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தான் சொல்லணும். ஆமாங்க, இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட லைஃப் ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நயன்தாரா அவர்களோட உண்மையான பேரு டயானா மரியம் குரியன். இந்த நவம்பர் 18, 1984 வருஷம் பெங்களூர்ல பிறந்திருக்காங்க. நயன்தாரா அவர்களோட தந்தையார் பேரு குரியன் குடியட்டு, அம்மாவோட பேரு ஓமனா குரியன். இவங்க பாரம்பரிய கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க என்னதான் கர்நாடகால உள்ள பெங்களூர்ல பிறந்திருந்தாலும் இவங்க பிறப்பால மலையாள குடும்பத்தை சேர்ந்தவங்க. நயன்தாரா அவர்களோட தந்தையார் ஏர்போர்ட்ஸ்ல வேலை செஞ்ச காரணத்தினால அவங்களால சவுத் இந்தியால தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. அதனால தன்னோட ஸ்கூலிங்க நார்த் இந்தியால கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து அவருடைய ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேரளால வந்து மார்த்தோமா காலேஜ்ல தன்னோட பேச்சுலர் டிகிரியையும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நயன்தாரா அவர்கள் தன்னோட காலேஜ் டைம்லயே நிறைய டிவி ஷோஸ்லயும் அது மட்டும் இல்லாம மாடலிங்லயுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த டைம்லயே ஒரு ஃபேமஸான இயக்குனரோட இன்ட்ரோடக்ஷனும் கிடைக்குது. டைரக்டர் சத்யன் அம்பிகப்போட இன்ட்ரோ கிடைக்குது. அவர் மூலமே தன்னோட முதல் படத்துலயுமே கால் எடுத்து வச்சாங்க. நயன்தாரா அவர்கள் ஃபர்ஸ்ட் லீடிங் ரோலா நடிச்சது மனுஷனக்கரே. இந்த மூவி நயன்தாரா அவர்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூவே கிடைச்சது. இதை தொடர்ந்து மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் கூட நடிக்கிற சான்ஸும் நெக்ஸ்ட் கிடைக்குது. அந்த மூவிஸ்ல இன்னும் ஃபேமஸ் ஆகுறாங்க நயன்தாரா அவர்கள். அந்த மூவிஸை தொடர்ந்து தமிழ்லயுமே மிகப்பெரிய அளவுல சான்ஸும் கிடைக்குது. அந்த டைம்ல ரொம்ப பீக்ல இருந்த சரத்குமார் அவர்களோட ஹீரோயின் கேரக்டரும் கிடைக்குது. அந்த படத்துல சரத்குமார் அவர்கள் டபுள் ஆக்ஷன்லயுமே நடிச்சிருப்பாரு. சோ அந்த மூவில நயன்தாரா அவர்கள் ஒரு ஃபேமிலி கேர்லா தான் இருப்பாங்க. அந்த காரணத்தினாலேயே நயன்தாரா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பையும் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த படத்துல வர பாடல்கள், நயன்தாரா கேரக்டர், சரத்குமார் அவர்களோட கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அதை தொடர்ந்து தமிழ் லாங்குவேஜ்லயே அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்த ரஜினிகாந்த் அவர்களோட செகண்ட் மூவியே நடிச்சு கொடுத்திருக்காங்க. சந்திரமுகி படத்துல துர்காங்கிற கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாவே இருந்திருப்பாங்க. அந்த மூவில ஜோதிகா அவர்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ துர்காங்கிற கேரக்டரை ரொம்ப அழகாவே பண்ணி கொடுத்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஃபேமிலி கேர்லா மட்டும் வலம் வந்துகிட்டு இருந்த நயன்தாரா அவர்கள் 2005 மாடர்னா மாறவும் ட்ரை பண்ணாங்க. அதாவது சிவகாசி படத்துல ஒரு நல்ல சாங்க்கும் சூப்பரா ஆடி கொடுத்திருப்பாங்க. சிவகாசியில மாடர்னா தாண்டி அடுத்த படமா அதே 2005 வருஷத்துல கஜினிங்கிற படத்துல அசினுக்கு அடுத்து செகண்ட் ஹீரோயினாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல தன்னோட கிளாமர் ரோலையும் அழகா நடிச்சு கொடுத்திருப்பாங்க. அதை தொடர்ந்து 2006 வருஷத்துல கல்வனின் காதலி, அதை தொடர்ந்து அதே வருஷத்துல வல்லவன் படம், இந்த படத்துக்கு அடுத்துதான் மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளானாங்க நயன்தாரா அவர்கள். அதை தொடர்ந்து ரிலீஸ் ஆன தலைமகன் இரண்டு மூவிகளும் பினான்ஸ் வைஸ் ரொம்ப லோவான வருமானத்தை தான் கொடுத்தது. அதை தொடர்ந்து 2007 வருஷத்துல ரஜினிகாந்த் மூவியான சிவாஜி மூவில ஒரு பாடலுக்கு வந்திருப்பாங்க. அடுத்ததா 2007 வருஷத்திலேயே பில்லாங்கிற படம் அஜித்குமார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கம்பேக்கா இருந்துச்சோ நயன்தாரா அவர்களுக்குமே இது கம்பேக்கா தான் இருந்தது. அதை தொடர்ந்து 2008 வருஷத்துல ரிலீஸ் ஆன யாரடி நீ மோகினி, கீர்த்திங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல கேரக்டர், ஸ்டோரி, மியூசிக் எல்லா விதத்திலயுமே சூப்பரா அமைஞ்சிருந்தது. தொடர்ந்து அதே வருஷமான 2008 வருஷத்திலேயே குசேலன், சத்தியம், ஏகன் எல்லா படமும் பாசிட்டிவ் ரிவ்யூவே கொடுத்தது. அடுத்ததா 2009 வருஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் அவர்களோட வில்லு படமும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஜானவிங்கிற கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராவே நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல டான்ஸ், காமெடி, சாங்ஸ், மியூசிக், கேரக்டர் எல்லாமே அருமையா காமிச்சிருப்பாரு பிரபுதேவா அவர்கள். இந்த படத்துக்கு அடுத்து அவங்களுடைய நட்பு திருமணம் வரைக்கும் போயிருக்கு. அதனுடைய விளைவா தன்னோட கையில பிரபுதேவா அவர்களோட முதல் எழுத்தையுமே டாட்டூ போட்டிருப்பாங்க. ஆனா பிரபுதேவா அவர்களோட முதல் மனைவி தன்னோட விவாகரத்தை கொடுக்க மறுத்ததுனால அந்த காதல் வாழ்க்கைங்கிறது பாதியிலேயே நின்றுச்சு. இந்த நேரத்துக்கு அடுத்து நயன்தாரா அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுது. சோ அந்த டைம்ல தான் எந்த படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கோமோ ஆதவன், பாசன்கிற பாஸ்கரன் இந்த படங்கள் எல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ரிலீவ்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு கம்பேக்காவும் கொடுத்திருக்காங்க. 2013 வருஷம் ராஜா ராணி படத்துல ரஜினாங்கிற கேரக்டர்ல ரொம்ப சூப்பராவே நடிச்சு கொடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டர் இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஃபேமஸாவே பேசப்படுது. அதை தொடர்ந்து 2013 வருஷமான அதே வருஷத்துல ஆரம்பம் படமும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா 2013 எதிர்நீச்சல் படம், அதாவது சிவகார்த்திகேயன் படத்துல ஒரு பாடல்ல வந்திருப்பாங்க. அந்த படத்துல வந்த பாடலுக்காக சம்பளம் கூட வாங்கிக்கலன்னு சொல்லி தனுஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூலயுமே சொல்லியிருப்பாரு. அடுத்ததா வந்தது 2014 வருஷத்துல இது கதிர்வேலன் காதல், அதுல பவித்ராங்கிற கேரக்டர்ல நடிச்சு கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் ஒன்னா எடுத்துக்காம தனித்தனியா பிரிச்சு காமிச்சிருப்பாங்க. அதாவது இது நம்ம ஆளுங்கிற படத்துல சிம்பு அவர்களோட நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2015 வருஷத்துல மாசேந்திர மசிலாமணிங்கிற படத்துல மாலினிங்கிற கேரக்டரும் நடிச்சிருப்பாங்க.
அடுத்ததா 2015வது வருஷத்திலேயே தனி ஒருவன் படம். இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட்டையும் கொடுத்துச்சு. அதுல மஹிமாங்கிற கேரக்டரும் நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2015வது வருஷத்திலேயே நானும் ரவுடிதான்ங்கிற படத்துல ஒரு காது கேளாத பெண்ணா ரொம்ப அழகாவே நடிச்சு கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல விக்னேஷ் சிவன் டைரக்டரா இருந்திருப்பாரு. அந்த படத்துக்கு அடுத்துதான் நயன்தாரா அவர்களுக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் லவ் வந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா நண்பேண்டா, மாயா, திருநாள், இருமுகன், காஷ்மோரா, கொலையுதிர்காலம், அடுத்ததா சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன், வாசுகி, பெஸ்டான கலெக்டரா அரம்ங்கிற படத்துல நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா காத்து வாக்குல 2 காதல் படம் 2018ல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல ரொம்பவும் ஃபேமஸான கண்மணி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2018வது வருஷத்துல இமிகா நொடிகள், 2019வது வருஷத்துல அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களோட ஒரு தந்தை பாசமான படத்துல ஒரு தாயாக நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2019வது திரும்பவும் சிவகார்த்திகேயன் அவர்களோட மிஸ்டர் லோக்கல். அடுத்ததா 2019வது வருஷம் தளபதி விஜய் அவர்களோட பிகில், அதுல ஏஞ்சல்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2020வது வருஷத்துல தர்பார், தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட லில்லிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா மூக்குத்தி அம்மன்ங்கிற படம் நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்களுடைய அந்த கடவுள் உருவம்ங்கிறது பக்காவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா 2021ல நிழல், நெற்றிக்கன்ல துர்காங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ரொம்பவும் ஃபேமஸாவே இருந்திருக்கு. அடுத்ததா அண்ணாத்த படம். இந்த படம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் நடிக்கப்பட்டது. இந்த படம் ஒரு அண்ணன் தங்கச்சி பேஸா எடுத்த படம். அடுத்ததா நயன்தாரா அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகளையும் தாண்டி பாலிவுட்லயுமே கால் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படம் ஜவான்கிற நேம்ல மூவி எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு ஹீரோனா எஸ்கே, அதாவது ஷாருக் கான் தான். அந்த படத்தோட டைரக்டர் எல்லாருக்கும் பிடிச்ச டைரக்டரான அட்லி தான் எடுத்திருக்காரு. அந்த படத்துல மிகப்பெரிய வெற்றியுமே கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து அன்னபூர்ணி படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல ஒரு பெண் செஃப்பாக ஆசைப்படுற அவளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி எல்லாம் இருக்கும், அவளுடைய விருப்பங்கள் எந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதை எப்படி நிறைவேற்றுறது தான் கதை. அந்த கதையில ரொம்பவும் பொருத்தமா நயன்தாரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா நயன்தாரா அவர்கள் தன்னுடைய லவ் லைஃப் தொடர்ந்து மேரேஜ் லைஃப்ல மூவ் ஆகியிருக்காங்க. அவர்கள் 2022 ஜூன் மாசம் 9ஆம் தேதி சென்னையில உள்ள மகாபலிபுரத்துல ரொம்பவும் ஃபேமஸான விக்னேஷ் சிவன் டைரக்டரோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ட்வின் சன்ஸும் இருக்காங்க. ஒரு பையன் பேரு உயிர், இன்னொரு பையன் பேரு உலகம். இந்த நேம பொதுவான ஒரு மேடையிலுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. தன்னுடைய ஃபேமிலி லைஃப்ல ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராங்க நயன்தாரா அவர்கள். படங்களை தாண்டி நிறைய சர்வீஸை தாண்டி மக்களுக்கு தன்னுடைய ப்ராடக்ட்ஸை நல்ல விதமா போய் சேர்க்கணுங்கிறதுல இன்னும் உறுதியா தான் இருக்காங்க. ஃபெமினைன்ங்கிற நேம்ல நாப்கின்கான அவேர்னஸை ரொம்ப அழகாவே எடுத்து செல்றாங்க. அதை தொடர்ந்து நயன்தாரா அவர்கள் பல விதத்துல மக்களுக்கு உதவியையும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்களோட வேலை செய்யறவங்களும் சரி, அவங்க கிட்ட அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கும் சரி ரொம்ப ஹம்பிளா நடந்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே நயன்தாரா அவர்கள் தான் சால்வ் பண்றதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அவங்களுக்கு பெஸ்டான மரியாதையும் கொடுப்பாங்களாம். நயன்தாரா அவர்கள் இந்த வெற்றியையும் தாண்டி அவர்களை நம்பி பணம் போடுறவங்களுக்கு என்னைக்குமே நஷ்டம் ஏற்படாதுங்கிறதுக்கு இன்னும் உதாரணமாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்களோட படத்தை நம்பி பணம் போடுறவங்களுக்கு லாபம் மட்டும்தான் கிடைக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்காங்க. அது போல நயன்தாரா அவர்களுக்கு ஆண்கள் சைடும் சரி பெண்கள் சைடும் சரி ஈக்குவலாவே ஃபேன்ஸ் லெவல் இருக்காங்க. நயன்தாரா அவர்களோட பியூட்டினஸ் மட்டும் ஃபாலோ பண்றவங்க இல்லாம அவங்கள ரோல் மாடலா வச்சே ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நயன்தாரா அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இவ்வளவு லாங்குவேஜையும் தாண்டி இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களோட பிரச்சனை, அவங்களோட கான்பிடென்ட் மட்டும்தான் காரணம். நயன்தாரா அவர்கள் இனிமே நடிக்கக்கூடிய படங்களுக்கும் சரி, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.